ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ அடுத்த வீடியோவுக்கு வந்தாச்சு. வந்து என்னென்னா, இதுவும் ஒரு கோவில் போகிற ட்ரிப்பு தான். அம்மா வீட்டு குலதெய்வ கோவிலுக்கு போகிறோம். சார் இப்போ அம்மா வீட்டு குலதெய்வ கோவில் நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு நம்ம ஹஸ்பண்டோட கோவில் தானே சொல்லுவோம். அதனால் அப்படி சொன்னேன். காஞ்சிபுரத்தில் இருக்கு அம்மன் கோவில், நல்லாத்தூர் அம்மன் கோவில் பேர். வந்துட்டு ஈவினிங் கிளம்பியிருந்தோம். ஈவினிங் கிளம்பிட்டு நைட்டு சித்தி வீட்டில் போய் தங்கிட்டோம் எல்லாரும். ஆயா, சித்தி பொண்ணு சந்தியா அவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறதா ஒரு பிளான். ஸோ அதனால் நைட்டு அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டோம். லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் அங்கே வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை. அப்படியே போயிடுச்சு. இதையே எல்லா வீடியோலையும் நான் காரணமாக சொல்லிகிட்ருக்கேன்ல. நெக்ஸ்ட் டைம் எல்லா வீடியோவிலும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ண பார்க்குறேன். சாரி. இது வந்து மறுநாள் எல்லாம் கிளம்பிட்டோம். ஆஸ் யூஷுவல் கோவிலுக்கு போகிறோம். எங்கே போகிறனாலும் விடிய காலையிலும் கிளம்புங்க, விடிய காலையிலே கிளம்புங்கிற மாதிரி தான் இருக்கும் எங்கள் ஃபேமிலி ட்ரிப் எல்லாமே. சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஒரு 6:30 இருக்கும்னு நினைக்கிறேன். எந்திரிச்சது என்னமோ 4-3 மணிக்கெலாம் தான். ஆனால் கிளம்புறத பார்த்தோம்னா 6-7 ஆயிரும். ஸோ அந்த அதிகாலை சூரியனும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்கள் இந்த கார்லேயும், அப்புறம் மாமா மாமி அண்ணா அண்ணிலாம் இன்னொரு கார்லேயும் வந்திருந்தாங்க. அதான் ஸ்ரீ அண்ணன் பொண்ணு. பின்னாடி எங்களை பார்த்துட்டே இருக்குது. நாங்கள் அப்பப்போ ஓவர்டேக் பண்ணுறோமா இல்லையான்னு நாங்கள் இதே ஒரு மூடில் போயிட்டு இருந்தோம். இது வந்து ஃபஸ்ட்டு டோல்கேட்டில் டீ காஃபி சாப்பிட்டு போகிறப்ப நின்று எடுத்துகிட்டு இருந்த வீடியோ. ஓரளவுக்கு நாங்கள் முன்னாடி வந்துட்டோம். அப்புறமா தான் பின்னாடி அண்ணெல்லாம் வந்தாங்க. கோவில் ரீச் ஆயாச்சு. அம்மன் கோவில் நல்ல கூட்டம் நிறையவே கூட்டம் இருந்தது. போனதும் ஃபஸ்ட்டு ஏன்னா காலையிலே சாப்பிட்லிங்களா, ஒரு 11 ஆயிடுச்சு. 10:30 மணிக்கு மேலே போயிட்டோம். என்ன வேற என்ன அன்னதானம் தான். போனதும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அன்னதானம் எல்லோரும் சாப்பிட்டாச்சு. காலையிலே எல்லாம் சாப்பிடாம கிளம்புனதுனால பசங்களுக்கு பசிக்குமேன்னு சொல்லிட்டு தயிர் சாதம்லாம் ரெடி பண்ணி தான் எடுத்து வச்சுருந்தாங்க. பட் ஆனால் யாருக்கும் சாப்பிட்ற மூடு இல்லை. அப்படியே வந்தாச்சு. நல்ல கூட்டம் இருந்தது. கோவிலில் நிறையவே கூட்டம் இருந்தது. நல்லா இருந்தது. சின்ன வயசில் வந்திருக்கோம். இடையிலையும் அப்பப்போ வருவோம். அண்ணன் பொண்ணு பேர் வைக்கிறது அப்போ வந்தோம். அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு அப்பயும் ஒரு டைம் வந்திருந்தோமா இல்லை தெரியல, டவுட்டாக தான் இருக்குது. அன்னிக்கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஸோ அப்போ அடிக்கடி வந்துட்டு போகிறது. ஆடி மாதம்னா திருவிழாக்கு வருவோம் இல்லைங்களா, குலதெய்வ கோயிலுக்கு போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அண்ணன் வரும்போது நாங்கள் வருவோம். சின்ன வயசில் நான் சொல்கிறது, அப்போவும் அடிக்கடி வரப்போக இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இது வந்து இந்த அப்படி அந்த கலசம்லாம் வச்சு இல்லை, ஓப்பனாக தான் இருக்கும். இப்போ தான் ரீசெண்டாக தான் அதுக்கப்புறம் கோபுரம்லாம் கட்டி ரெடி பண்ணியிருந்தாங்க. இடம் நல்லா பெரிய இடமாவே இருக்கும். ஃப்ரீயாக இருக்கும், தாராளமாக. பக்கத்தில் வந்து ஏரி, அங்கே லைன்லாம் நிற்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக ஏரியாக தான் இருக்கும். இது வந்து அண்ணன் மேலே ஏறி நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ சடனாக பார்க்கும்போது ஒரு கேப்சர், அப்படி ஒரு வீடியோ எடுனா அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. எங்கள் மாமி, சித்தப்பா எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. கோவில் போயிட்டு உள்ள சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு வெளியே. நெக்ஸ்ட் அப்படியே என்னென்னா, எங்கள் ஊருக்கு போயிருந்தோம். நான் என்னோடய சொந்த ஊர் வந்து சேத்துப்பட்டு, அங்கே போயிருந்தோம். அங்கே வந்து அதே நாள் தான் வந்துட்டு அங்கே வந்துட்டு அதே நாள் தான் வந்துட்டு ஆஞ்சநேயர் கோயில் கும்பாபிஷேகம். ஸோ அதையும் அப்படியே பார்த்துட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். முடிஞ்சது காலையில் ஓரளவுக்கு நம்ம அங்கே குலதெய்வ கோயில் கும்பாபிஷேகம் பார்த்தாச்சு. இங்கே வந்து லேட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, போகிற வழி தானே பார்த்துட்டு போயிடுவோமேன்னுட்டு அப்படி இங்கே வந்துருந்தோம். இது வந்து மத்தியானம் லஞ்சும் இங்கே கோவிலே முடிஞ்சது. அன்னதானம் தான் இங்கே லைனாக நின்று எல்லாம் உட்காந்து மத்தியானம் லஞ்சும் முடிஞ்சது. இங்கே கோவில் அன்னதானத்துலேயே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம்லாம் நமக்கு டைம் இருக்காது. எதுக்கு சாப்பிட்றதுக்கு ஹோட்டல்ஸ்லாம் லேட் ஆகிருக்கும். இல்லை இந்த ரெண்டாவது இங்கே வந்து அன்னதானம் சாப்பிட்டு போகிறது பிளான் தான். மாமா தான் கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படிம்மா நீ மட்டும் வீடியோஸ் எல்லா நேரமும் கரெக்டாக கவர் பண்ணிட்டுருக்கேன்ட்டு. வேறு வழி இல்லைங்க மாமா, பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். முட்டிட்டு போதுங்க. சிவா சார் ஆரம்பிச்சிட்டாரு.
கொம்பு தொடாதீங்க, முதுகு. எனக்கு பயமாக இருந்தது அவங்க அங்கே போய் மாடை தொட்டுட்டு இருக்கும்போது இங்கே முட்டிடுமோன்ட்டு. அவனும் பயப்படல, எங்கள் வீட்டுக்காரும் அது தைரியமாக கூட்டிகிட்டு போய் நின்று வேடி காட்டிகிட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே இருக்கும் குளம். இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் அடிக்கடி வந்து விளையாடிட்டு போன இடம் தான் இந்த இடம் எல்லாமே. சாரி, இது இல்லை, அந்த குளம். இது ரிட்டன் ஊருக்கு கிளம்பும்போது எடுத்த கேப்சர். நடந்தே இப்போ தான் போவோம் ஸ்கூலுக்கு. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும். 1 கிலோமீட்டர் இல்லை 1.5 கிலோமீட்டர் வரும். ஸோ டெய்லி நடந்தே போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த இடம் எல்லாமே நடந்து போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டே போகிறது வர்றது தான். இது வந்துட்டு அவ்வளோதான். அங்கே கோவிலெல்லாம் முடிச்சுட்டு சித்தி வீட்டுக்கு ரிட்டன் வந்தாச்சு. ஈவினிங் வந்துட்டோம். ஈவினிங் வந்த கையோட கிளம்புற வேலை தான். ஸோ அதனால் ரெடி ஆகிட்டு இருந்தோம். கிளம்பும்போது தான் எங்கள் வீட்டுக்கார் சொன்னார், சரி இங்கே சிவன் கோவில் இருக்குது, வரலாற்று சிறப்புமிக்க கோவில் இது, ஸோ அதை பார்த்துட்டு போயிடலாம். நிறைய டைம் வந்திருக்கோம். சித்தி வீட்டுக்கிட்ட தான் இருக்குது, திருவண்ணாநல்லூர் அங்கே தான் இருக்குது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ கூட ரீசெண்டாக இன்ஸ்டாவில் நிறைய போயிட்டு தான் இருந்தது. திருவண்ணாநல்லூர் சிவன் கோவில் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா நடக்கும். தேர் எடுக்கிறது அதெல்லாமே இருக்கும். டைம் இல்லை, லாஸ்ட் மினிட் தான். சரி ஓகே கிளம்புற அவசரத்துக்கு ஓகே ஒரு 8 பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அவசரமாக போனோம் ஆக்சுவலி. நாங்கள் 2வது உள்ளார அவங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் உள்ளேயும் அதிகம் போக முடியல. சரி ஓகே வந்ததுக்கு பார்த்துட்டு போயிடலாமேனிட்டு வந்தாச்சு. இதை நீங்கள் ஆக்சுவலி கூகுளில் சர்ச் பண்ணால் வரும். திருவண்ணாநல்லூரில் வந்து சிவன் கோவிலில் வந்து ஒரு வரலாற்று மிக்க கோவில்னு தான் சொல்கிறாங்க. நான் இன்னும் அந்த வரலாறு படிக்கலை. ஆனால் சித்தி வீட்டில் தங்கச்சி சந்தியா அதெல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். பட் இன்னும் நான் அது சரியாக படிக்கலை, படிக்கணும். நைட்டு டின்னர் A to B முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க. ஓகே, வீடியோ முடிஞ்சுது. சீக்கிரமாகவே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.